ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த வந்த நோட்டிஃபிகேஷன் யாருக்குமே தெரியாது. அதான் எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்குன்னா, தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்டு சேஃப்டி ப்ராஜெக்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் இருக்குது. இந்த ஆஃபீஸ் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. ஆனால் இங்கேருந்து தான் வந்திருக்கு. 3rd ஃப்ளோரில் இருக்குது. தமிழ்நாடு ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் போர்டு திருவிக்கா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சிஐபிடி ரோடு, கிண்டி, சென்னை. இங்கேருந்து வந்திருக்கு நண்பா நோட்டிஃபிகேஷன். த வேர்ல்டு பேங்க் ஃபண்டட் தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட் அண்டர் த ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் டிபார்ட்மெண்ட் இஸ் சீக்கிங் கேண்டிடேட் டு ஜாயின் தி ஸ்டேட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் ஆன் ஏ கான்ட்ராக்ட் பேஸில் 1 year நண்பா. அப்புறம் பெர்மனெண்ட் ஆக்கிடுவாங்க நண்பா. எல்லா ஜாப்பும் அப்படித்தான் சொல்கிறாங்க. 1 year கான்ட்ராக்ட்னு சொல்லி கூப்பிட்றாங்க, அப்புறம் பெர்மனெண்ட் ஆக்கிக்கிறாங்க நண்பா. இதோட அப்ளிகேஷன் ஃபார்மை Annexure 2ல் இணைச்சிருக்காங்களாமா. அதை அப்படியே பின்னாடியே பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது இதுக்கு லாஸ்ட் டேட் நண்பா 31/7/2026. இதுக்குள்ளே இந்த admin@tnwesafe.org இதுக்கு மெயில் அனுப்பிடணும் நண்பா. அல்லது இந்த அட்ரஸ், இந்த ப்ராஜெக்ட் டைரக்டரு தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்டு சேஃப்டி ப்ராஜெக்ட் 3rd ஃப்ளோர் அக்ரோ கிரீன் டெக் பார்க் தமிழ்நாடு ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் போர்டு கேம்பஸ் ஆப்போசிட் டு சிஐபிடி திருவிக்கா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 6,32,000. இங்கே அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணி அனுப்பி நண்பா. அநேகமாக பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணி அனுப்புகிறது தான் நண்பா சேஃப்டி. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போ வேணால் செலெக்ஷன் ப்ராசஸை கேன்சல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது. உங்கள் அப்ளிகேஷனை எப்போனாலும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க நண்பா. Annexure 1 நண்பா. இது என்னென்ன எஜுகேஷனல் எலிஜிபிலிட்டி சொல்லியிருக்காங்க நண்பா. மொத்தம் என்னென்ன போஸ்டிங் வந்திருக்குன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். அவங்களுடைய ரோல் என்னென்னா, டிராஃப்ட் ப்ராஜெக்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட் அண்ட் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் ஆல் அட்மின் ரிலேட்டட் டாக்ஸ் ஃபேமிலியாரிட்டி வித் கவர்மெண்ட் ஒர்க் செட்டப். அவங்களுக்கு சம்பளம் ஒரே ஒரு போஸ்டிங் தான் நண்பா இருக்குது. சம்பளம் 30,000 நண்பா. அவங்க என்ன படிச்சிருக்கணும்னா, ஒரு பேச்சுலர் டிகிரி அல்ல மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். மினிமம் அந்த டிகிரி 3 வருஷ டிகிரியாக இருக்கணும். இன்க்ளூடிங் ஐடி, கம்ப்யூட்டர் ஸ்கில், ஃபைல் கீப்பிங் ப்ரொசீஜர் இதெல்லாமே இருந்தால் இன்னும் சூப்பர் நண்பா. செகண்ட் போஸ்டிங் PC2 ப்ராஜெக்ட் டைரக்டர். அதோடைய ரோல் என்னென்னா, டு அசிஸ்டன்ட் தி ப்ராஜெக்ட் டைரக்டர் வித் ஆல் அட்மின் ரிலேட்டட் டாஸ்க் நண்பா. அதுக்கு சம்பளம் 20,000 தான். ஒரே ஒரு போஸ்டிங் தான் நண்பா இருக்குது. ப்ரிஃபரண்ட் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி வேணால் முடிச்சிக்கலாம். ஆனால் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நண்பா. ஐடிலேயோ கம்ப்யூட்டர் ஸ்கில்லையோ. 3வது ஒரு வேக்கண்ட் நண்பா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். இதோடைய ரோல் ஆஃபீஸ் ரிலேட்டடாக ஒரு டாஸ்க் இருக்கும் நண்பா. அதை முடிச்சு கொடுக்கணும். மற்றபடி 10th தான் படிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. இதுக்கு 2 வேக்கண்ட் இருக்கு நண்பா. சம்பளம் 15,000 நண்பா. விட்டுறாதீங்க நண்பா. அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு நண்பா. Annexure 2 நீங்கள் இது எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்கிறேன் நண்பா. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வேணுமா, பிசி பர்சனல் கிளர்க் வேணுமா, ஓஏ வேணுமா, 3 எது வேணுமா டிக் பண்ணிக்கணும் நண்பா. உங்கள் பேர், உங்கள் அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், மேலா ஃபீமேலா, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, உங்கள் அட்ரஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு 10th 12th டிகிரி, எங்கே படிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டி, எந்த வருஷம் முடிச்சிங்க, எந்த பர்சன்டேஜ். இது டெக்னிக்கல், அதான் டைப்ரைட்டிங், இங்கிலீஷு, தமிழ், ஜூனியர், சீனியர் என்னென்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கு டிக்கு. சிஓஏ கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் முடிச்சிருந்தாலும் அதுக்கு நேரம் ஒரு டிக்கு நண்பா. கம்ப்யூட்டர் உங்களுக்கு என்னென்ன தெரியும், எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், பவர் பாயிண்ட், டேலி, இமெயில், இன்டர்நெட்டு, ஃபைல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் தெரிஞ்சால் டிக் போட்டுருங்க நண்பா. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், எங்கே வேலை பார்த்தீங்க, நேச்சர் ஆஃப் ஒர்க்குன்னா எப்போலேருந்து எப்போ வரைக்கும் வேலை பார்த்தீங்க, அந்த டீட்டெயில் இங்கே ஃபில் பண்ணிடுங்க நண்பா. அது இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது ப்ரெசன்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் போட்டுங்க நண்பா. 8வது எக்ஸ்பீரியன்ஸு. மேக்ஸிமம் 250 வேர்டில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எழுத சொல்கிறாங்க நண்பா. அடிஷனல் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு லாங்குவேஜ் என்ன தெரியும், தமிழ், இங்கிலீஷ் போட்டுருங்க நண்பா. டாக்குமெண்ட் என்னென்ன வைக்கணும்னா 10th 12th டிகிரி, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஐடென்டி ப்ரூஃபில் ஆதார், மற்ற அதர் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க நண்பா. டிக்ளரேஷன் ப்ளேஸ் டேட்டு போட்டு இங்கே சைன் பண்ணிடுங்க நண்பா. இந்த அப்ளிகேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. நான் உங்களுக்கு மெயில் பண்ணிடுறேன் நண்பா.
இந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து அனுப்பணும் நண்பா. பிரிண்ட் எடுத்து அனுப்பணும். மெயிலில் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பிடணும். அப்புறம் வந்து ஒரு ஹார்டு காப்பியாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அதை அப்படியே நீங்கள் வந்து இந்த அட்ரஸுக்கு வந்து போஸ்ட் பண்ணிடுங்க நண்பா. தேங்க்யூ நண்பா. விட்டுறாதீங்க நண்பா. நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இனிமேல் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமும் இந்த சேனலில் வரும் நண்பா.